ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறது கோழினூரில் இருக்க சிவன் கோவில், வாலீஸ்வரர் சிவபெருமான் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி பிரதோஷன்றதுனால பிரதோஷ வழிபாடு செய்கிறதுக்காக நம்ம சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம். வாங்க போய் பிரதோஷ வழிபாடு செய்யலாம். முதல்ல நந்தியை போய் வழிபாடு செஞ்சுட்டு கொடி கம்பத்தை சுற்றி வரலாம். வந்துட்டு அதுக்கப்புறமா சிவனை போய் பார்க்கலாம். இங்கே இருக்க நந்தி பேர் ஸ்ரீ அதிகார நந்தி. வாங்க நம்ம நந்தியை சுற்றி வரலாம். உள்ளே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வாலீஸ்வரன் சிவன் சன்னதி. நாங்கள் வரும்போது பூஜை நடந்துட்டு இருந்தது. கரெக்டாக நாங்கள் பூஜைக்கு வந்துட்டோம். அங்கே பாருங்கள், தீபாராதனை காமிக்கிறாங்க. ஒவ்வொரு கிழமைகளையும் வர பிரதோஷ நாளில் போய் சிவபெருமானை வழிபட்டோன்னா ஒவ்வொரு பலன் இருக்குது. அது மாதிரி இன்றைக்கி திங்கக்கிழமை போய் சிவபெருமானை பிரதோஷத்தில் வழிபட்டோன்னா மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிட்டும், மன வலிமை பெருகும் அப்படின்றது ஐதீகமாக நம்பப்படுது. நீங்களும் போயிட்டு மாதம் வரும் பிரதோஷ நாளில் போயிட்டு சிவபெருமானை வழிபட்டு அதுக்கான பலனையும் பெறுங்க. நார்மலாக போய் சிவபெருமானை வழிபடுறதை விட பிரதோஷ நாளில் போய் சிவபெருமானையும் நந்தியும் வழிபாடு செஞ்சால் ரொம்பவே சிறப்பு. நீங்களும் போய் பிரதோஷ நாளில் போய் வழிபாடு செய்யுங்க மறக்காமல். இப்போ நமக்கு தீபாராதனை முடிஞ்சு நமக்கு ஆரத்தி எடுத்துகிட்டு வராங்க. நம்மளும் வந்து பிரசாதம் வாங்கிக்கலாம், விபூதி. வாங்க. சிவபெருமான் பூஜை முடிஞ்சது. வெளியில் இருக்க பிரகன் நாயகி அம்மாளுக்கு பூஜை செஞ்சிட்ருக்காங்க. சிவபெருமானுக்கு அர்ச்சனை உள்ளே இருக்க ஸ்ரீ வாலீஸ்வரர் மூலஸ்தானம் இதுதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் வாலீஸ்வரர் சிவபெருமான். இப்போ வெளியில் உற்சவமூர்த்தி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. கோவிலை இப்போ சுற்றி வர போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். கோவிலில் 3 முறை உற்சவமூர்த்தி வலம் வராங்க. அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். பிரதோஷம் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் உற்சவமூர்த்தி 3 டைம் கோவிலை வலம் வருவாங்க. உற்சவமூர்த்தி 3 டைம் கோவிலை வலம் வந்தாச்சு. வலம் வந்ததுக்கப்புறம் உற்சவமூர்த்தியை மறுபடியும் முன்னாடி வச்சு தீபாராதனை காமிக்கிறாங்க. தீபாராதனை காமிச்சு விபூதி பிரசாதம் எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட பிரதோஷ வழிபாடு நல்லபடியாக முடிஞ்சுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.